குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அப்டேட் பார்க்கலாம். நான் மார்னிங் அப்டேட் கொடுத்துருக்கலாம். மெயினாக நம்ம ஜோனுக்குள்ளே இருக்கனால நான் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இப்போ நான் இதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்ட ஜோனு நம்மளுக்கு கீழே வந்துட்டு இப்போ ரீடெஸ்ட் ஆகுது. நம்ம கீழே டார்கெட்டு கிட்ட ஆகலை. நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு கீழே வந்தால் பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்றைக்கோட அப்டேட் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து 24,114க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஹால் சைடு எப்படி இருக்கலாம். 24,114லேயே ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் கீழே பிடிச்சிட்டு பாருங்கள். இல்லைன்னா ஹால் சைடு மேலே போதான்னு பாருங்கள். ஆனால் 24,114க்கு மேலே வந்தால் ஹால் சைடு என்ட்ரி போகலாம். இது நம்மளோட லெவல்ஸை பாருங்கள். இது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தது. இது வந்து இதுக்கு கீழே வந்தால் புட் சைடு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இது ஃபஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட்டுன்னு. நான் ஏன் இது ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் இருக்குன்னு பாருங்கள். அதனால நான் இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது. இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ரீடெஸ்ட் ஆகுமான்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் ஆகாது. பட் ஆனால் நம்ம லெவல்ஸ் எல்லாமே ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து 24,114க்கு மேலே போச்சுன்னா ஹால் சைடு என்ட்ரி எடுங்க. இது அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.